ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டே, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு. இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் குடுத்திருப்பாங்க, ஒரு வார்த்தை குடுத்திருப்பாங்க. இந்த வார்த்தையில நெறைய கேரக்டர்ஸ் இருக்கும். பாருங்க ZBVO இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, வெறும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் வரும்போது தான் அத நம்ப வச்சுக்கணும். இது செகண்ட் இல்லன்னா தேர்ட் டைம் அதே கேரக்டர் மறுபடியும் இந்த ஸ்ட்ரிங்ல வச்சுனா, அத தூக்கி போட்டுறணும். எப்படின்னா, இங்க பாருங்க. இங்க ZVVOன்னு குடுத்துருக்காங்க. நம்ப ரிசல்ட்ட வந்து ZVOன்னு குடுக்கணும். ஏன்? ஃபர்ஸ்ட் டைம் Z வருது. இந்த Z வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிங்ல வரல. சோ அத நம்ம வச்சுப்போம். இங்க V. V வந்து இதுக்கு முன்னாடி வரல. சோ இத நம்ம வச்சுப்போம். இந்த V வந்து இந்த செகண்ட்ல இருக்க V வந்து ஆல்ரெடி ஒரு V வந்திருக்கு இந்த ஸ்ட்ரிங்ல. சோ அத நம்ம வச்சுக்க மாட்டோம். சோ அத தூக்கி போட்டுருவோம். இப்போ இங்க O. இந்த O வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிங்ல வரல. சோ அத நம்ம வச்சுப்போம். சப்போஸ் நம்ம ஸ்ட்ரிங் வந்து ZVOVன்னு குடுத்துருந்தாங்கன்னா, நம்ம இத ZVOன்னு மாத்துறோம். சோ Z வரல இதுக்கு முன்னாடி Z போடுறோம். V வரல இதுக்கு முன்னாடி V போடுறோம். O வரல இதுக்கு முன்னாடி O போடுறோம். ஆனா இந்த Vல வரும்போது, இந்த V வந்து ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரிங்ல வந்திருக்கு. சோ அத நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதுதான் நம்ப அ ரிசல்ட். சோ இப்போ இந்த இத எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்ல இதுக்கு முன்னாடி வந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சுறதுக்கு நம்ம வந்துட்டு செட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ சீன் இஸ் ஈக்குவல் டு செட். இந்த இந்த வார்த்தையை நான் ஆல்ரெடி லெட்டரை இந்த வார்த்தையில ஆல்ரெடி பார்த்துருக்கேனா இல்லையா அதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த சீன் செட்டை வந்து கிரியேட் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் ஸ்ட்ரிங். ரிசல்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம சொல்யூஷன் டு தி ஆன்சர் அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ எல்லா கேரக்டரையும் ஸ்ட்ரிங்ல இருக்க எல்லா கேரக்டரையும் படிக்கலாம். ஃபார் சிஹெச் இன் எஸ்டிஆர். ஸோ லெஃப்ட் டு ரைட் இது வந்து எல்லா கேரக்டரையும் போய் படிக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இஃப் சிஹெச் நாட் இன் சீன். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா இங்க நான் இந்த கேரக்டரை இது வரைக்கும் பார்க்கலன்னா நான் அந்த கேரக்டரை ரிசல்ட்ல ஆட் பண்ண போறேன். இல்லைன்னா நான் அதை ஆட் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். இப்போ இந்த சீனை வந்து சப்போஸ் நான் இந்த கேரக்டர் வந்து படிச்சிட்டேன்னா என்ன பண்ணணும்? அந்த கேரக்டர் வந்து நம்ம சீன் செட்ல ஆட் பண்ணணும். சீன் டாட் ஆட் சிஹெச். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணா வெறும் இங்க வந்து ரிசல்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளவுதான் ப்ராப்ளம். சோ இத ரன் பண்ணலாம். இத நம்ம சப்மிட் பண்ணலாம். அவ்வளவுதான். சோ இன்னைக்கோட ப்ராப்ளம் ஈஸி ப்ராப்ளம்னால நம்ம ஃபாஸ்டா முடிச்சிட்டோம் நம்ம. நாளைக்கு உங்களோட நாளைக்கோட கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டேயோட பார்க்குறேன். என்ஜாய் கோடிங்.